டேய் ஷாம் ஏந்திரா டேய். டேய் ஷாம் ஏந்திரா டேய். டேய் ஷாம் ஏந்திரா, மணி 8 ஆச்சு, ஏந்திரா. டேய் எழுந்து தொலைடா. டேய் எழுந்தா இல்லையா? சரி தூங்க விட மாட்டேன். Hi, I'm Sham. Hey. ஷாம். டேய் ஷாம். டேய் என்னடா பண்ற? ஏந்திரா, எல்லாரும் பார்க்கறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஷாம் 2 நாளா ஏன் காலேஜ் வரல? உன்னதாண்டா கேட்குறேன், உனக்கு என்னடா பிரச்சனை? அன்றைக்கி ரோட்டில் பார்த்தா தனியாக பேசிகிட்டு இருக்க, இப்போ வீட்டில் பார்த்தா தனியாக உட்காந்துருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? வாயை திறந்து சொல்லி தொலையேன். வெளியில் போனால் எல்லோரும் என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. ஏனே தெரிலடா, எல்லோரும் என்ன திட்டுற மாதிரியே இருக்கு. சரி கிளம்பு, வெளில போலாம் வா. டேய் எங்கடா கூட்டிட்டு போற? சைக்காட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணுவோம் வா. ஹலோ டாக்டர். Yeah, come in. Hello. ஹலோ. Hello. என்ன ப்ராப்ளம்? அவனை கேட்டால் சொல்ல மாட்டோம் டாக்டர், நான் சொல்கிறேன். ஐ எம் இஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ எம் இஸ் ரூம்மேட். 2 நாளாக ரூமில் எழுந்து படிக்கிறேன்னு தனியாக பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சி ரோட்டில் உட்காந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். என்னென்னு வீட்டுக்கு வந்து கேட்டால் அவனையே எல்லோரும் பார்க்குறாங்க, அவனையே எல்லோரும் திட்டுறாங்க, எதேதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் தான் என்னென்னு கேட்கணும் டாக்டர். என்னப்பா, என்ன பிரச்சனை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். வெளியில் போனால் எல்லோரும் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல. இது ஒரு ப்ராப்ளமே இல்லை. இது வந்து நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு காரணம் வந்து பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதிகமாக சுரக்கிறதுனால வர ப்ராப்ளம். அதாவது இதை வந்து பேரனாய்ட் ஸ்கிசோஃபர்னியான்னு சொல்கிறாங்க. மெடிசன்ஸ் மூலிமா, சைக்கோதெரப்பி மூலிமா நம்ம இதை க்யூர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு சைக்கோதெரபிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவரை போய் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு வாங்க. நம்ம அதுக்கப்புறம் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே டாக்டர். இந்தாங்க. ஓகே டாக்டர். ஓகே. எப்படியோ என் ஃப்ரெண்டு குணமானா சரி. தேங்க்யூ டாக்டர். நம்ம சமுதாயத்தில் பல நண்பர்கள் இவரை மாதிரி பேரனாய்ட் ஸ்கிசோஃபர்னியா அப்படின்ற மன அழுத்தத்தால் தாக்கப்பட்டிருக்காங்க. அதை நண்பர்களாக நாம தான் உணர்ந்து அவங்களுக்கு உதவணும்.